ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். கும்பகோணம் திருக்குடமூக்கு அன்னை மந்திரபீட்டேஸ்வரி மங்களாம்பிகா உடனம ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நடக்கும் இந்த தருணத்தில் நாம் இத்தல இறைவன் இறைவி ஸ்ரீ கும்பேஸ்வரர் மங்களாம்பிகையை பற்றி சிந்தனை செய்வது நம் அனைவரது பிறவிப்பிணி போக்கும் மங்களத்தை கொடுக்கும். கோவில் நகரமாக விளங்கும் கும்பகோணத்தில் பிரதான கோவிலாக விளங்குகிறது ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில். கும்பகோணத்திற்கு திருக்குடமூக்கு குழந்தை என்ற பெயர் உள்ளதாக இலக்கியங்கள் புராணங்கள் சொல்கின்றன. தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 26வது சிவத்தலம் இது. பிரளய கால தொடர்புடைய திருத்தலம். இந்த தல இறைவன் தான் உலகத்து உயிர்களின் தோற்றத்திற்கு காரணமாக கருதப்படுபவர். கல்நாதஸ்வரம் உள்ள பெருமையுடைய கோவில் இது. இத்தல புராணம் தெரிந்து கொள்ளலாம். முன்னொரு காலத்தில் உலகம் தண்ணீரால் அழிய, அதாவது பிரளயம் ஏற்பட இருந்தது. அப்போது பிரம்மதேவர் சிவபெருமானிடம் தான் படைப்பு தொழிலை எங்கிருந்து தொடங்குவது என்று கேட்க சிவபெருமானும் பிரம்மாவிடம் புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து மணலை சேகரித்து அமுதத்தோடு சேர்த்து கும்பத்தை செய்ய வேண்டும். பிறகு கும்பத்தில் அமுதத்தை நிரப்பி படைப்பு கலன்களை எல்லாம் அதனுள் வைத்து நீரில் மிதக்க விடவும் என்று கூறினார். அப்படியே பிரம்மதேவரும் கும்பத்தை செய்து வெள்ளத்தில் மிதக்க விட்டார். அமிர்த கும்பம் அடங்கிய கலசமானது பிரளயத்தில் மிதந்து வந்து இங்கு தங்கியது. சிவபெருமான் கிராதமூர்த்தி வேடம் தாங்கி ஒரு பானம் எய்து குடத்தை உடைத்து சிருஷ்டியை துவக்கி வைத்தார். குடம் தங்கிய இடமாதலால் இத்தலம் குடமூக்கு கும்பகோணம் என்ற பெயர் பெற்றது. வெண்மணலுடன் கலந்த அமுதம் ஒரு லிங்கமாக உருவானது. அந்த லிங்கமே இத்தல இறைவன் கும்பேஸ்வரர். இத்திருக்கோவில் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் கும்பேஸ்வரர் லிங்க வடிவத்தில் காட்சி தருகிறார். பார்ப்பதற்கு கும்பத்தை கவிழ்த்து வைத்தது போல் உள்ளது. சுவாமி தன்னைத்தானே பூஜித்துக் கொண்ட தலம் இது. 5ஆம் நாள் பிரம்மோற்சவத்தின் போது நடத்தி காண்பிக்கப்படுகிறது. இத்தல இறைவன் கும்பேஸ்வரர் மண்ணாலான குட வடிவம் உடையவர் என்பதால் தங்க கவச்சம் சார்த்திய அபிஷேகம் நடைபெறுகிறது. பௌர்ணமி நாட்களில் மட்டும் புனுகு சாத்தி வழிபாடு செய்வது சிறப்புக்குரியது. இத்தலத்து அம்பிகை மிகுந்த சக்தி வாய்ந்தவள். மங்களாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள். சக்தி பீட்ட வரிசையில் விஷ்ணு சக்தி பீட்டத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். இந்த அம்பிகைக்கு மங்களநாயகி, மந்திர பீட்டேஸ்வரி, வளர்மங்கை, மந்திர பீட்ட நலத்தாள் என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் உண்டு. இந்த மங்களாம்பிகை சக்தி பீட்டத்தில் இருக்கும் அம்பிகைகளில் தனித்துவம் வாய்ந்தவள், முதன்மையானவள். திருச்செங்கோடு தலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தனது உடலில் சரிபாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனார். அதுபோல கும்பகோணத்தில் உள்ள இந்த தலத்து சிவபெருமான் தன்னுடைய 36,000 கோடி மந்திர சக்திகளையும் அம்பாளுக்கு வழங்கியுள்ளார். ஏற்கனவே அம்பாள் மங்களாம்பிகைக்கு தனக்குரிய 36,000 கோடி மந்திர சக்திகளுடன் வீட்டிருக்கிறாள். சிவபெருமான் கொடுத்த 36,000 கோடி மந்திர சக்திகளையும் சேர்த்து 72,000 கோடி மந்திர சக்திகளுக்கு அதிபதியாக இந்த தலத்தில் அன்னை வீட்டிருக்கிறாள். தமிழகத்தில் வேறு எந்த ஆலயத்திலும் அம்பாள் இந்த அளவுக்கு மந்திர சக்திகளுடன் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து மந்திர சக்திகளையும் கொண்டிருப்பதால் மங்களாம்பிகைக்கு மந்திர பீட்டேஸ்வரி என்ற பெயர் ஏற்பட்டது. அதனால் இது சக்தி பீட்ட வரிசையில் மந்திரி சக்தி பீட்டமாக விளங்குகிறது. மந்திரோபதேசம் பெற்றவர்கள் மந்திர ஜபம் செய்ய வேண்டுவோர் இங்கு வந்து மங்களாம்பிகையை வணங்கி ஜபிக்கும் போது அவர்களுக்கு மந்திர சித்தியாவது குறிப்பிடத்தக்கது. இங்கு அம்பாள் மங்களாம்பிகை உடல் பாகம், கால், பாதம், நகம் முதல் தலை உச்சி முடிவரை 51 சக்தி வடிவ பாகங்களாக காட்சியளிக்கிறாள். மற்ற தலங்களில் அம்பாளை ஒரே ஒரு சக்தியுடவளாகவே மட்டுமே நாம் காண முடியும். ஆனால் இங்கு கும்பகோணத்தில் மங்களாம்பிகை 51 சக்தி வடிவங்களாக பார்க்க முடியும். இதனால்தான் சக்தி பீட்டங்களுக்கெல்லாம் தலைமை பீட்டமாக மங்களாம்பிகை பீட்டம் திகழ்கிறது என்று சொல்லப்படுகிறது. தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அனைத்து வகை மங்களத்தையும் மங்களாம்பிகை தருகிறாள் என்பது ஐதீகம். தன்னை வணங்குபவர்களின் நோய்களை தீர்ப்பதால் மங்களாம்பிகைக்கு நோயறுப்பறை என்ற பெயர் உண்டு. அதுபோல தன் திருவடிகளை அடைந்தவர்களுக்கு மந்திர பீட்டத்திலிருந்து அருள்வதால் மங்களாம்பிகைக்கு மந்திர பீட்ட நலத்தாள் என்ற பெயர் ஏற்பட்டது. திருஞான சம்பந்தர் தனது பாடல்களில் மங்களாம்பிகை வளர்மங்கை என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே மங்களாம்பிகை மனதார நினைத்தாலே வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் என்பது ஐதீகம். மங்களாம்பிகையை தரிசித்தாலே பக்தர்களுக்கு அருள் கிடைப்பது உறுதி. திருமணம் கைகூட விரும்புவோர், குழந்தை பாக்கியம் பெற விரும்புவோர் மங்களாம்பிகைக்கு செம்பருத்தி பூ கொடுத்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. புதிதாக தொழில் தொடங்குபவர் கல்வியில் மேன்மை பெறவும் ஐஸ்வர்யம் பெருகவும் மங்களாம்பிகையை சரணடைந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். இங்கு ஆவணி 3வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு புஷ்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு புஷ்பம் சமர்ப்பிப்பது மிக விசேஷமானது. இந்த தினத்தில் மங்களாம்பிகையை வழிபட்டால் நல்ல கணவன் கிடைப்பார் என்பது ஐதீகம். திருமணமான பெண்கள் மங்களாம்பிகைக்கு நடக்கும் புஷ்பாபிஷேகத்தை கண்டு வழிபட கணவரின் அன்பை பெற முடியும். அந்யோன்யம் பெருகும். மாலை வேளையில் அம்பாள் மங்களாம்பிகையை வழிபட்டால் பூத பேத பைசாச உபாதைகளிலிருந்து நீங்களாம். வெள்ளிக்கிழமையில் ஒரே ஒரு முறை தரிசித்து வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும். மங்களாம்பிகையை தரிசித்த மாத்திரத்தில் எல்லாவித நோய்களும் நீங்குமாம்.
அதனால் அம்பாளுக்கு ருக்விபேதினி என்ற பெயர். பக்தர்கள் வேண்டுகோளை பூர்த்தி செய்யக்கூடியவள். அவர்கள் கேட்கும் பொருட்களை எல்லாம் கொடுப்பதால் அம்பாளுக்கு சர்வேப்சித பிரதா என்ற பெயர் உண்டு. ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்தால் நினைத்தது கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் 108 செம்பருத்தி பூவை தொடுத்து மாலையாக்கி அம்பாள் மங்களாம்பிகைக்கு ஒரே ஒரு தடவை அணிவித்தாலே போதும், அவர்களது குடும்பம் வாழையடி வாழையாக விருத்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. செம்பருத்தி பூவினால் கிரீடம் செய்து ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் அர்ப்பணித்தால் அவர் குபேரனுக்கு சமமான செல்வம் பெறுவார், தெய்வீக குணங்களை அடைவார். மஞ்சள் குங்குமத்தால் மங்களாம்பிகையை அர்ச்சித்தால் மனதில் நினைத்ததையெல்லாம் கிடைக்குமாம். இத்தலம் வரும்போது பெண்கள் மறக்காமல் ஏதாவது ஒரு பூ வாங்கி சென்று மங்களாம்பிகையை தரிசித்து கொடுக்க தோஷங்கள் நீங்கும், வேண்டியது நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. அம்பாள் கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் 4 கரங்களுடன் காட்சி தருகிறாள். வலது மேல் கரத்தில் அமுத கலசமும் இடது மேல் கரத்தில் அக்ஷமாலையும் வைத்துள்ளாள். வலது கீழ்கரம் அபயகரமாக, இடது கீழ்கரம் ஊர்த்வஹஸ்தமாக அமைந்துள்ளது. இதன் மூலம் மங்களாம்பிகை சர்வ சக்தி படைத்தவள் என்பது பிரதிபலிக்கிறது. இந்த ஆதிகும்பேஸ்வரர் ஆலயத்தில் கும்பேஸ்வரரை மட்டும் தனித்து வலம் வர முடியாது, மங்களாம்பிகை சேர்த்துதான் வலம் வர முடியும். அதற்கேற்பவே இந்த ஆலய பிரகார அமைப்பு அமைந்துள்ளது. இதிலிருந்தே ஈசனுக்கு நிகரான ஆற்றலுடன் இந்த தலத்து அம்பிகையும் மங்களாம்பிகையும் அருள்பாலித்து வருகிறாள். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக அருள்பாலிக்கிறார்கள் என்பதை உணரலாம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் அம்பாள் மங்களாம்பிகை மீது பிள்ளை தமிழ் இலக்கியம் பாடியுள்ளார். அதில் அம்பாள் மங்களாம்பிகையை குழந்தையாக பாவித்து பாடும்போது கண்டோர் பவத்துன்பு காணார்களாய் பருங்களி ஆர்களி கண்மூழ்கி என்கிறார். மங்களாம்பிகை கண்டாலே பிறவி கடலில் மூழ்கி படும் துயரம் அனைத்தும் பறந்தோடும், பேரானந்தத்தில் உள்ளம் ஆர்ப்பரிக்கும். மங்களாம்பிகையை சரணடைந்து அவள் புகழ் பாடுவோருக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று அந்த மங்களாம்பிகை பிள்ளை தமிழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்பான குடும்பம், அழகான கணவர் என்று மகிழ்ச்சியான குடும்பம் அமைய அவசியம் மங்களாம்பிகை அருள் பெற வேண்டும். சிவபெருமானும் மங்களாம்பிகையும் ஆதியில் இத்தலம் வருவதற்கு முன்பே விநாயகர் இங்கு காத்திருந்ததாக, அதனால் இத்தல விநாயகர் ஆதி விநாயகர் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள கார்த்திகேயர் 6 முகம் 6 கரங்களுடன் உள்ளார். சூரசம்ஹாரத்துக்கு செல்லும் முன் முருகப்பெருமான் இங்கு வந்து மந்திர பீட்டேஸ்வரியிடம் மந்திரோபதேசம் பெற்றுள்ளார். இத்தல கார்த்திகேயரை அருணகிரிநாதரும் திருப்புகழில் போற்றி பாடியுள்ளார். வேடர் வடிவில் கிராத்தமூர்த்தி வடிவில் வந்து அமிர்த நிறைந்த குடத்தை சிவபெருமான் உடைத்ததால் இத்தலத்தில் கிராதமூர்த்திக்கும் தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. மக நட்சத்திர நாளில் இவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. இந்த குடந்தை நகரின் நடுவே 3 ஏக்கர் பரப்பளவில் ஹாமக குளம் அமைந்துள்ளது. பிரளய காலத்தில் அமிர்தம் நிறைந்த கும்பத்திலிருந்து அமிர்தம் பொங்கிய பொழுது பூமி குழுந்து தாங்குக என்று சிவபெருமான் நினைத்ததால் அமிர்தம் திரண்டு மகாமக குளத்தில் தங்கியது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மாதத்தில் குரு பகவான் சிம்ம ராசியிலும் சூரிய பகவான் கும்ப ராசியிலும் பிரவேசிக்கும் பௌர்ணமி நாளில் கும்பகோணத்தில் மகாமக திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதை, சரஸ்வதி, காவிரி, குமரி, பயோஷினி, சரையு ஆகிய நதிகள் இங்கு வந்திருந்து நீராடி தங்களது பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஐதீகம். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட உலக உயிர்களின் தோற்றத்துக்கு காரணமாக உள்ளதும் சக்தி பீட்டங்களில் தலையாயதும் மந்திர பீட்டமானதுமான இத்தலத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசித்து பிறவிப்பினி நீங்க பெறுவோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.